ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பணம் அச்சடிக்கும் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் மின்ட் இருக்குது பாருங்கள், அதாவது பணம் அச்சடிக்கும் தொழிற்சாலை, அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஸோ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா போன்ற இடங்களில் தான் இந்த ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. சூப்பர்வைசருக்கான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் அசை அப்படின்ற ஒரு பதவி 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசரில் உங்களுக்கு டிஓ மெக்கானிக் கேட்டிருக்காங்க, அப்புறம் டிஓ எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க, மெட்டலர்ஜியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸோ 4 வகையான பதவி சூப்பர்வைசருக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி? 2 வேக்கன்சி. அதில் ஓபிசிக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் பதவிக்கு உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 27,600 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்கிராவர் அப்படின்ற பதவியை கொடுத்துருக்காங்க ஸ்கல்ப்சர் மெட்டல் ஒர்க்கில். ஸோ 23,910 சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 21,540 சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் புல்லியன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதே ஏஜ் லிமிட், அதே சேலரி கொடுக்குறாங்க. ஜூனியர் ஹிந்தி டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. சேலரிலையுமே 21,540 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனுக்கான பதவி ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியனில் அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, டர்னர் கேட்டிருக்காங்க, கார்பெண்டர் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரீஷியன், கோல்டு ஸ்மித், மெல்டர். இந்த மாதிரி பதவி இதெல்லாமே 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியனுக்கான சேலரி 18,780 கொடுக்குறாங்க. மொத்தமாக 94 வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 28/3/2026 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கல்வி தகுதி, அதாவது சூப்பர்வைசர் பதவியை பொறுத்த வரைக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, அல்லது பிடெக், பிஇ, பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் முடித்தவங்க. எதில் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர் மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடித்தவங்க, அல்லது பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க, டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. அதேமாதிரி மெட்டலர்ஜியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மெட்டலர்ஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ அல்லது பிஇ, பிடெக் அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்க சம்மந்தப்பட்ட இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித்து டைப்பிங் கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ஹிந்தி டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், கூடவே ஹிந்தி டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்கிராவர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஸ்கல்ப்சரில் அவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு மெட்டல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூனியர் புல்லியன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் டைப்பிங் கேட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி மேஜராக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் பதவி, இப்போ டெக்னீஷியன் பதவிக்கு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபிட்டர்னால் ஐடிஐயில் ஃபிட்டர் முடித்தவங்க, அதுக்கப்புறம் அட்டன் ஆப்ரேட்டர்னால் ஐடியில் அட்டன் ஆப்ரேட்டர் முடித்தவங்க, டர்னர்னால் டர்னர் முடித்தவங்க, இதெல்லாம் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. இதுதான் உங்களுக்கான கல்வி தகுதி. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27 ஏப்ரல் 2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மே, ஜூனில் இருக்க போது. டைப்பிங் அல்லது ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலையில் இருக்க போது. ரிசல்ட்டு ஜூலை, ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய். ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கி செக்ஷன்
ஓபிசிக்கு 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஸோ 200 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பதவி அதாவது இந்த சூப்பர்வைசர் பதவிக்கு 105 கொஷின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள் என்கிராவர் போஸ்ட்டுக்கு 150 மதிப்பெண்களுக்கு 150 கொஷினுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க பதவிகள் அதாவது போஸ்ட் ஆஃப் ஜூனியர் டெக்னீஷியன் அந்த பதவிகளுக்கு 120 கொஷின் அந்த மாதிரி இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் புல்லியன் அசிஸ்டன்ட், ஜூனியர் இந்தி டைப்பிஸ்ட் இதுக்கு உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அந்த புல்லியன் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிங்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்தி டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக இந்தி டைப்பிஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெல்லி, அதுக்கப்புறம் ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா அங்கே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அங்கே தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மொத்த இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கைட்லைன்ஸ் என்ன, சிலபஸ் என்ன எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இருந்தாங்க. இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ PNBMIPL அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. பதவி என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி எங்கேருந்து அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சிவில்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 11/4/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 2 வேகன்சி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிகாம் BBA முடிச்சுட்டு வித்து வந்து அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக BE BTECல சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெரிஞ்சிருக்கும். OBCக்கு வந்து 3 வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SST PWக்கு ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கவங்களுக்கு 800 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 52,000 ரூபாய் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதர் அலவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாம் பற்றி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, கடைசி தேதி என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். பார்த்தது ஆன்லைன் அப்ளிகேஷன், ரெண்டாவது ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன். ஸோ இது வந்து மைசூரில் இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த ஜாப் அப்டேட். ஸோ நல்ல ஒரு ஜாப் அப்டேட், விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.